Hello viewers, welcome to Jeevas Nalabagam. இன்னைக்கு முட்டை பிரியாணி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். எக் பிரியாணி. அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். முட்டையை வந்து வேக வச்சு ரெடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு ஒரு 6 முட்டை யூஸ் பண்றேன். அப்புறம் நம்ம என்னென்ன தாளிக்கிறோம் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து ரெடியா வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய். அப்புறம் நம்ம நார்மலா பிரியாணிக்கு போடுற ட்ரை ஐட்டம்ஸ், பிரியாணி இலை, ஏலக்காய், அந்த அன்னாச்சி முக்கு இதெல்லாம் இருக்கு இல்லைங்க, அந்த மராட்டி முக்கு. ஸோ இதனால் ஒன்று தாளிக்கும் போதே சொல்லிடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா கொத்தமல்லி தழை. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான பாலில் வந்து குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கலர் கொடுக்கும் பிரியாணிக்கு. இதை லாஸ்ட்டாக ஃபைனலாக ஆட் பண்ணுவேன். அப்புறம் எப்பயும் போல் பிரியாணி மசாலா, கரம் மசாலான்னு சொல்லலாம். வாங்க இது தாளிக்கிறது எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், நெய் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். இது லைட்டாக சூடாகட்டுன்னு நம்ம இப்போ இந்த ட்ரையான ஐட்டம்ஸ்லாம் இப்போ ஃபஸ்ட்டு சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி இலையை போட்டுடலாம். அப்புறம் 2 ஏலக்காய். இது இந்த மராட்டி முக்குன்னு சொல்லுவாங்க. அது இதில் வந்து நான் இந்த கடல் பாசி ட்ரை ரோஸ் இதழ், நீங்கள் இதெல்லாம் வீட்டில் இருந்தால் யூஸ் பண்ணலாங்க. அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நார்மலாக 2 ஏலக்காய், 2 பட்டை, கிராம்பு, சோம்பு 2 போட்டு கூட பிரியாணி இலை போட்டு நீங்கள் இதில் தாளிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. இப்போ அடுத்தது வந்து பச்சை மிளகாய் ஒரு 4, பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷம் வணங்கிட்டுன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் லைட்டாக இந்த கோல்டன் ப்ரௌனில் வணங்கிடணும். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம். இதை நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறேன். ஜீரக சம்பா அரிசியாக இருந்தாலும் சரி, பாஸ்மதியாக இருந்தாலும் ஒரு 15 நிமிஷம் நம்ம 15 மினிட்ஸ் ஊற வச்சா போதுங்க. 15 to 20 மினிட்ஸ் போதும். அதனால் நான் இப்போ அது ஆல்ரெடி அரிசி வந்து நான் இன்றைக்கி ஒரு 2.5 கப் அரிசி யூஸ் பண்ணுறதுனால அது தண்ணியில் ரெடியாக ஊற போட்டிருக்கேன். ஊற போட்டுட்டு தான் இந்த ஆனியன் இதெல்லாம் தாளிக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் அரிசி ஊறணும்னு தேவையில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். லைட்டாக புதினா கொத்தமல்லி இருந்தாலும் அது சேர்த்திக்கிங்க, கொஞ்சம் ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். நான் கம்மியாக தான் போடுறேன், ரொம்ப நிறைய போடணும்னு இல்லை. இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா, அடுத்தது வந்து நம்ம பிரியாணி மசாலா, கரம் மசாலான்னு சொல்லுவோம், அதை டைரெக்டாக இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து இந்த நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த ஸ்பூன் இருக்கேன், அந்த ஸ்பூனுக்கு பார்க்கும்போது வந்து 2 ஸ்பூன் ஃபுல்லாக இது போடலாம். சின்ன ஸ்பூன் தான் இது. கரம் மசாலான்னு சொல்லுவாங்க இல்லைங்க, கரம் பிரியாணி மசாலான்னு சொல்லுவாங்க. ஸோ இது 2 ஸ்பூன் இதில் இந்த எண்ணெயிலே போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். 2 ஸ்பூன் ஃபுல்லாக போடுங்க. இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பிரியாணி மசாலா வந்து நம்ம வீட்டிலேயே செய்யலாம். இது நான் வீட்லேயே ஆல்ரெடி செஞ்சது தான். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது கூட இப்போ தயிர் சேர்த்திக்கலாம். இப்போ அடுத்தது வந்து இது கூட நம்ம லைட்டாக மஞ்சள் சேர்த்திக்கலாம், மஞ்சள் தூள். இப்போ இந்த தயிர் ஒரு 2 மினிட்ஸ் இந்த மசாலாலாம் இந்த எண்ணெயில் நல்லா வணங்கிட்டோம். இது லைட்டாக இதாகிற மாதிரி தான் இருக்கும், பட் நம்ம இப்போ தயிர் சேர்த்தோம், நல்லா கரெக்டாகிடும். இப்போ தயிர் வந்து நான் ஒரு 1/2 டம்ளருக்கு, சின்ன டம்ளராக இருந்ததுன்னா நீங்கள் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு, இல்லைன்னா வந்து ஒரு 4 டீஸ்பூன் தயிர். இப்போ அடுத்தது நம்ம வந்து இப்போ தயிர் சேர்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயே வந்து நம்ம காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள், சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காரம் கரெக்டாக உங்கள் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்லா ஒரு 1 ஸ்பூனுக்கு மேலே போடுங்க. 2 ஸ்பூன் போடலாம் சின்ன ஸ்பூனில். நான் வந்து ஒரு 1 ஸ்பூனுக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். நான் லைட்டு இதில் கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நீங்கள் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றீங்க, நல்லா வேணும் அப்படின்னா
பெப்பர் அதிகம் பிடிக்காதீங்க விரும்பாதீங்க வந்து சில்லி பவுடர் சேர்த்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பெப்பர் சேர்த்திக்கலாம். நான் அந்த பெப்பர் லைட்டாக இதில் சேர்த்திக்கிறேன். இது ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே நல்லா மிக்ஸ் ஆகி வணங்கட்டும். இப்போ நம்ம இதுக்குள்ள அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, இது கூட வந்து இந்த அரிசி தண்ணி ஆல்ரெடி வந்து நான் ஊற போட்டிருக்கேன். இப்போ அந்த அரிசியை சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்திக்கலாம். 2 மினிட்ஸ் அப்படியே வணங்கட்டும். இப்போ அடுத்தது அரிசியை சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் வந்து அரிசி வந்து இப்போ 2 கப் அரிசி சேர்த்திருக்கேன். பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து தண்ணியும் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாம் சேர்த்திட்டேன். இப்போ வந்து ஒன்றுக்கு வந்து 2 கப் தண்ணி. 1:2 ரேஷியோ தான் எப்பயுமே. அது ஜீரக சம்பா அரிசியாக இருந்தாலும் சரி, பாஸ்மதி அரிசியாக இருந்தாலும் சரி, பிரியாணிக்கு வந்து எப்பயுமே 1:2 தான் யூஸ் பண்ணணும். அதிகமாக நீங்கள் தண்ணி சேர்த்திட்டிங்கன்னா அந்த அரிசி வந்து உதிரியாகவே வராது. ரொம்ப இதாக இருக்கும், குழஞ்சி போயிடும் சாதம். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கம்மியாக தான் வைக்கணும். இப்போ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அரிசிக்கு வந்து நான் 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உப்பு வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு பார்த்து போட்டுக்குங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் பார்த்துக்குங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. காரம் சில்லி பவுடர் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த பிரியாணி வந்து ஒரு சைட் ரெடி ஆகிட்டுருக்கட்டும். நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, இந்த முட்டையை வந்து இதில் நம்ம இன்னும் சேர்க்கலை. இதை எப்படி சேர்க்கணுன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 75% முடிகிற ஸ்டேஜில் வந்து இந்த முட்டையை நம்ம சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த முட்டையை நம்ம என்ன பண்ணுறோன்னா, மசாலாலாம் இருக்குங்க, அந்த மசாலாலாம் ஆட் பண்ணி இந்த முட்டையை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிட்டு தான் நம்ம இதில் சேர்த்துக்கணும். அதுக்குள்ளே இது ஒரு சைட் பிரியாணி ரெடி ஆகட்டும். ஸோ இதில் எல்லாமே ரெடியாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம இதை ரெடியாக மூடி வச்சுட்டு அடுத்தது முட்டையை ஃப்ரை பண்ணலாம். இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி அகலமான பேன் இல்லைன்னா உங்களுக்கு நார்மலாக நம்ம சின்ன வானொலி வடைச்சட்டி பேன் இருந்தால் அதே போதும். நான் இது மாதிரி இதில் வைக்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா, ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இது கூட இப்போ என்ன சேர்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு லைட்டாக மஞ்சள் தூள் கம்மியாக சேர்த்துனா போதும், ரொம்ப லைட்டாக 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாய் தூள் சில்லி பவுடரு, இது கூட சில்லி பவுடரு, அப்புறம் லைட்டாக பெப்பர், அப்புறம் ஜீரகத்தூள் லைட்டாக சேர்த்துக்குவேன். சும்மா 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக எல்லாமே. இதில் லைட்டாக உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த முட்டையை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த முட்டையை இதில் சேர்த்து லைட்டாக பரட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃபுல்லாகவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா ரவுண்ட் ஸ்லைசஸாகவும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி தான் போடுறேன், 2 கட் பண்ணி. ஒரு 2 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். நம்ம அப்புறம் மறுபடியும் திருப்பி விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை அப்படியே திருப்பி விட்டுருங்க. ஃபுல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் இதை ஃப்ரை பண்ணணும். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஃப்ரை ஆகிட்டு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து இந்த முட்டையை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 75% ரைஸ் எல்லாமே இந்த பிரியாணி குக் ஆனதையும் நம்ம அதில் சேர்க்க போகிறோம். அவ்வளோதாங்க, ஒன்றும் இல்லை, பெரிய வேலையே இல்லை. இந்த பிரியாணி வந்து நீங்கள் சீக்கிரம் செய்யலாம்.
உங்களுக்கு வீட்டில் வந்து முட்டை இருந்ததுன்னா போதும், உடனே பிரியாணி ரெடி ஆகிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போதுங்க, வேறு எதுவும் தேவையில்லை. மெயினாக அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு சாதம் வந்து ஓரளவுக்கு இந்த தண்ணியெல்லாம் குறைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பாலில் நான் குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கேன். குங்குமப்பூ இல்லாதவங்க பரவாயில்ல, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நான் சும்மா ஒரு 3 ஸ்பூன் பால், காய்ச்சின பாலில், வெது வெதுப்பான பாலில் இந்த குங்குமப்பூ இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் கலர் கொடுக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். ஒரு மிக்சிங் பண்ணிவிட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த எக்கு, நம்மக்கிட்ட இந்த எக் வந்து இப்போ ரெடியாக இருக்குது, ஃப்ரை ஆகி. இந்த எக்கையும் இதில் சேர்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எடுத்து இப்படி பார்க்குறப்பே பார்த்தீங்கன்னா நல்ல உதிரி உதிரியாகவும் இருக்குது. ப்ளஸ் வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் பாருங்கள். மேக்ஸிமம் வந்து ஹையில் வச்சே குக் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு கொதிக்க ஆரம்பித்ததுமே மீடியம் ஃப்ளேம், அப்புறம் ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா லோ ஆனதுமே கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணிடுங்க. ஃபுல் சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த எக்கு முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக அப்படியே இருக்கட்டும். அப்படியே நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் லிட் எடுக்காதீங்க. ஈவன் தோசைக்கல் இருந்ததுன்னா அது மேலே வச்சு கூட நீங்கள் தம் போடுறதுனாலும் போடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். வச்சுருங்க ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருந்ததுன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், சூப்பரான பிரியாணி, சுவையான பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க, முட்டை பிரியாணி. அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக நீங்கள் வேணால் ஃபைனலாக நெய் விட்டு ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.